ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம புதன்கிழமை நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், எந்த இடத்துல வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிறப்ப நம்ம வந்து கால் ஆப்ஷனோ இல்லை புட் ஆப்ஷனோ ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எந்த இடத்துல சப்போர்ட் கொடுத்துருந்தோமோ அந்த இடத்துல எக்ஸலண்ட்டாக மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தது. அதே மாதிரி இப்போ நான் இந்த இடம் வந்து டேவோட லோ மார்க் பண்ணிட்டேன், ஜஸ்ட்டு மூவ் பண்ணுறேன். அந்த இடத்த பாருங்கள், எந்த இடத்துல வந்து கரெக்டாக மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துருக்குன்னு. க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ப்ரீவியஸ் மந்தோட லோ, ஓகேங்களா, ப்ரீவியஸ் மந்தோட ஹை. கரெக்டாக வந்து அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு. இதை நம்ம அனலைசிஸ்லாம் கிளியராக சொல்லியிருந்தோம், ஓகேங்களா. உள்ளே நம்ம அனலைஸ் பண்ணுறப்ப பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது நிஃப்டியோட டே கேண்டில் என்ன ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறோன்னா, ஒரு லோ ஹை போயிட்டு எகெயின் லோ, கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு எகெயின் இப்போ புல் பேக் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 1 ஹவர் கேண்டில் வச்சு என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். வயலட் கலர் டேவோட ஹைலோவை மார்க் பண்ணிட்டேன். ஆரஞ்சு கலர் வந்து ப்ரீவியஸ் வீக்கோட ஹைலோ, க்ரீன் கலர் வந்து ப்ரீவியஸ் மந்தோட ஹைலோ. ஸோ ஓகேவா, இதெல்லாம் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நமக்கு ஆக்ட் ஆகும். அதனால தான் அதை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். டாட்டட் லைனில் வரைகிறதுலாம் நம்ம அனலைஸ் பண்ணுறப்ப நம்ம போடுற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன், ஓகேவா. இப்போ நம்ம வந்து 1 ஹவர் கேண்டிலுக்கு போயிடலாம். 1 ஹவர் கேண்டில் என்ன மாதிரி மூமெண்டம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ 1 ஹவர் கேண்டில் பார்த்துட்ருக்கோம். 1 ஹவர் கேண்டில்லையும் நம்ம வந்து டே கேண்டிலில் பார்த்தது தான் லோ ஹை எகெயின் லோ ஹை. ஃப்ரெண்ட், எக்ஸலண்ட்டாக பாருங்கள், நம்ம இந்த இடத்துல சப்போர்ட் நேற்று வீடியோ பார்த்துருந்தவங்க இன்றைக்கி கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். ப்ராஃபிட் பண்ணியிருந்த நண்பர்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே, நம்ம பண்ணுற வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதனால் கேட்குறேன். இப்போது கரெக்டாக பாருங்கள், இந்த இடம் சப்போர்ட்டு, ஓகேவா. ஸோ இந்த இடத்துல புல் பேக் ரிவர்ஸ் ஆனது கண்டினியூவாக அப் ட்ரெண்டில் தான் இருந்தது, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதோட கண்டினியூட்டி தான் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அடுத்து மூமெண்டம் கொடுத்ததுன்னா இங்கே வரைக்கும் ஹை, ஓகேவா. அது வந்து 18,888 அந்த லெவலு. அதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப 18,900 ரீஜனில் வந்து ஒரு கன்சால்டேஷன் நடக்கும். அதுக்கு மேலே மூவ் ஆகிறப்ப 18,950 19,000 இந்த 50 to 100 பாயிண்ட்ஸ்குள்ளே ஒரு கன்சல்டேஷனோ இல்லை எகெயின் அந்த ஹையை தாண்டிட்டு கூட எகெயின் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஓகேவா. ஏன்னா எந்த இடத்துல போய் ஹையில் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுங்கிறது தெரியாது. ஸோ ரவுண்ட் நம்பர் வரப்போ 50 பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வரப்போ ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இப்போ நம்ம 15 மினிட்ஸில் வச்சு எந்த மாதிரியான என்ட்ரி கொடுக்கலாம் நாளைக்கு அப்படிங்கிறத பார்ப்போம், ஓகேவா. இது ஆக்சுவலாக வந்து நான் நேற்று இப்போ காலையில் மார்க்கெட் ரன்னிங் டைமில் போட்டு பார்த்தது, அதை நம்ம டெலிட் பண்ணிடலாம், ஓகேவா. ஃப்ரெண்ட்ஸ், நான் நேற்று அனலைஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்கும். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, எக்ஸலண்ட்டாக இந்த இடத்துல வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்திருக்கு. அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு நெக்லைனில் பட்டுன்னு பாருங்கள். கரெக்டாக இதுக்கு உண்டான டார்கெட்டை மட்டும் இங்கே கொடுத்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அதே நேரத்தில் இந்த இடத்துல சப்போர்ட் இருந்தது, ஓகேங்களா. ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருக்கு மார்க்கெட்டு. இப்போ இங்கே பாருங்கள், ஓகேவா, இந்த இடத்துல நெக்லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதோட டார்கெட்டை கொடுக்கும் நான் எதிர்பார்க்குறேன், ஓகேவா. இப்போ வந்து அந்த ஹையை போய் தொடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு நமக்கு, ஓகேவா. இதில் நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனை ஓகேவா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட்டாக இருக்குது. இப்படி சப்போஸ் இறங்கினா கூட இந்த இடம் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நமக்கு நிறைய உண்டு. நான் வந்து இந்த லைனை டெலிட் பண்ணிடுறேன், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்லோ லைனை. இப்போது நீங்கள் வந்து நாளைக்கு கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்னா, இப்போ க்ளோஸ் ஆகிருக்க லெவல் பார்த்தீங்கன்னா 18,816, ஓகேவா. இன்னைய டேவோட ஹை 18,840க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகுதுன்னு வச்சிங்களேன். ஸோ ப்ரீவியஸ் வீக்கோட ஹை 18,860லேருந்து 865, அதுக்கு மேலேயும் பிரேக் அவுட் ஆகி மேலே மூவ் ஆகுதுன்னா நமக்கு வந்து 18,888 லெவல் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அங்கேருந்து கன்சல்டேஷன் ஆச்சு மேலே ஏறிச்சுன்னா 18,900, ஓகேவா. ஸோ இந்த இடத்துக்குள்ளே நிறைய கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இல்லை நான் இன்றைக்கி ட்ரெண்டு மாதிரி நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி எகெயின் 18,950 18,900 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதை நான் வந்து ஜூம் அவுட் பண்ணி உங்களுக்கு நான் ஜஸ்ட்டு என்ன மாதிரியான ட்ரெண்டு போகும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ எப்போவுமே ஒரு சேனல் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா பாருங்கள், இப்போது இந்த சேனல் தான் நமக்கு பார்த்துட்ருக்கோம், ஓகேவா. ஸோ இப்படி சேனல் பிரேக் அவுட் ஆகிறப்ப எகெயின் ஒரு ஹை போயிட்டு எகெயின் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி திரும்பி ஏறதுக்கு தான் ட்ரை பண்ணும், ஓகேவா.
ஸோ அந்த ரீட்ரேஸ் லெவல் தான் நான் வந்து 18,900 950 19,000 இந்த ஜோனில் போயிட்டு திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 18,950 அப்புறம் வந்து 19,000 எஸ் மேம் 19,000 போய் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அங்கேருந்து திரும்பி இந்த சேனலை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஓகேங்களா? இதே நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம வரைஞ்சோம்ல இந்த சப்போர்ட் லைனு, இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 18,775 அதுக்கு கீழே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டார்கெட்டாக 18,730 இந்த சப்போர்ட் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, 18,700 வரைக்கும் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு கீழேயும் பிரேக் அவுட் ஆகுச்சுன்னா இந்த இடம் சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இங்கேயும் சப்போர்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல சப்போர்ட் ஆக்ட் ஆகலாம். ஸோ 18,650 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒன்ஸே இந்த ட்ரெண்ட் லைனை பட்டு ரிவர்ஸ் ஆகலாம். அப்படி இல்லைனா இது கீழே இறங்கினா கூட இந்த இடத்துல ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் 18,650 கீழே 660 கீழே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்த சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 18,570 தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் எப்படி மேலே சொன்னனோ அதே சேம் தான் இப்போ டவுனில் இது பிரேக் அவுட் ஆனாலும். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் இப்படி மேலே ஏறி இப்போ இந்த இடத்துலேருந்து இறங்குதுன்னு வச்சிங்களேன், இங்கே பிரேக் அவுட் ஆகுதுன்னா இப்படி வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி இப்படி இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேவா? அந்த இடத்த நம்ம வந்து மூமெண்ட் லைவில் கன்சிடர் பண்ணிக்கலாம். இதேமாரி பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸும் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில். இதில் நான் வந்து ப்ரீவியஸ் டே, ப்ரீவியஸ் வீக், ப்ரீவியஸ் மந்தோட ஹைலோ ஆல்ரெடி இப்போ நான் மார்க் பண்ணிட்டேன். நேற்று என்னோட அனலிசிஸ் வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருந்தேன், இந்த இடம் வந்து ஒரு கன்சல்டேஷன். ஓகேங்களா? இந்த ஜோன் வரைக்கும், இந்த கன்சல்டேஷன் ஜோனுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த சின்ன சின்ன மூமெண்ட் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி பாருங்கள், எகெயின் இங்கே வந்து கன்சல்டேஷனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட்டு இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து 1 ஹவர் கேண்டில் வச்சு என்ன மாதிரியான ட்ரெண்ட் இதுக்குள்ளே மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்க ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று என்னோடய அனலைசிஸ் வீடியோவிலே நான் உங்களுக்கு இந்த இதை வரைஞ்சி காமிச்சேன். நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 1 ஹவர் கேண்டில் நான் வந்து இதை ஒரு டபுள் பாட்டம் மாதிரி கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துக்கு மேலே பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சிங்களேன், இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா எகெயின் இங்கே வந்து இந்த ஜோன் அது வந்து இந்த மாதிரி மூமெண்டமில் கூட போய் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சப்போஸ் அப்படி இல்லை, இந்த இடத்துல இருந்து குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி டவுன் ஆகுதுன்னா இப்போ நிஃப்டியில் எப்படி சேனலில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நடந்ததோ அந்த மாதிரி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு எகெயின் இது வந்து கீழே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகேவா? இப்போ குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி நமக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுங்க, எகெயின் இது இப்படி ரீச் பண்ணிட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கூட இப்படி திருப்பி எகெயின் இந்த லெவலில் போய் ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் அமையும். ஓகேவா? இதை நம்ம வந்து 15 மினிட்ஸில் வச்சு இதுக்குள்ளார ட்ரெண்டை பிடிக்க பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் இன்பிட்வீன் கேப்பில் நம்ம ஏதாவது இங்கே பாருங்களேன், இப்போ இந்த இடத்துக்குள்ளே நம்ம பேங்க் நிஃப்டியில் எப்படியும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பாயிண்ட் வந்து 100லேருந்து 200 பாயிண்ட்ஸ். இங்கே பாருங்கள் 43,800, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 44,200 தான் இருக்குது. இன்பிட்வீனில் நம்ம வந்து ஒரு சப்போர்ட் லைன், ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அது வந்து இந்த பாருங்கள், இந்த ஹை, அதுக்கடுத்து இந்த ஹை, இந்த ஹை, இந்த ஹை, இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து 44,100 ரீஜனில் ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? அந்த இடம் வந்து நமக்கு இந்த நெக்லைனும் வருது பாருங்கள், அதாவது நம்ம டபுள் பாட்டமோட நெக்லைன் சொன்னோம்ல, ஸோ இந்த இடம் நெக்லைனாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல எகெயின் இப்படி வந்து சேனலை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கூட இப்படி புல் பேக் பண்ணும். ஓகேவா? அப்படி இல்லை புல் பேக் பண்ணி தான் போகணுன்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆச்சுன்னா கூட இது எகெயின் மேலே போய் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. லைவ் மார்க்கெட்டில் என்ன மாதிரி மூமெண்டம் நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இடம் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு நான் சொன்னேன்ல, கன்சல்டேஷன் சொன்னல பாருங்கள். ஓகேவா? 4 வாட்டி இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக பட்டு தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வாட்டி நல்லா ரிவர்ஸ் ஆகி புல் பேக் கொடுத்துச்சுன்னா 44,500க்கு மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் மூமெண்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சு நாளைக்கு எப்படி ட்ரேடிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் பிரேக் அவுட் ஆனாலே, அதாவது இந்த டேவோட ஹை 43,850க்கு மேலே மூவ் ஆனாலே, இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 43,766. ஓகேவா? இந்த ஹை லெவல் மார்க் பண்ணியிருக்கோம்ல, ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், ஹைலோ மார்க் பண்ணல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணல நான். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து 15 மினிட்ஸில் நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் கால் ஆப்ஷன் ட்ரேடிங் ட்ரை பண்ணுறதுக்கு
43,850க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகுதுன்னா நீங்கள் வந்து 43,950லேருந்து 44,000 வரைக்கும் ஒரு கன்சல்டேஷன் சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் நம்பர். ஓகேங்களா? ஸோ இப்போ 850க்கு மேலே மூவ் ஆச்சுன்னா 44,000 வரைக்கும் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த இடத்துல எகெயின் கன்சல்டேஷன் நடந்து மூவ் ஆச்சுன்னா இப்போ நம்ம வரைஞ்சோம்ல ரெசிஸ்டன்ஸ் லைன் 44,100 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப 44,220 இந்த ரீஜனை வந்து ரீச் பண்ணோம். இப்போது இந்த இடத்துல ஏறி இங்கே திருப்பி எகெயின் டவுன் ஆகி இப்படி ரிவர்ஸ் ஆகிறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் உண்டு. அப்படி இல்லை இந்த இடத்த சப்போர்ட்டாக எடுத்து எகெயின் ஃபுல் பேக் கொடுத்தா கூட நல்ல மூமெண்டமாக நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனால். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணுன்னா இந்த இடம் இருக்குது பாருங்கள், 43,700. 43,700க்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நீங்கள் வந்து 43,500. ஓகேங்களா? அந்த ரீஜன் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதுக்கு கீழே இறங்குதுன்னா நமக்கு வந்து ப்ரீவியஸ் வீக்கோட லோ 43,400 வரைக்கும் வரலாம். அந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. அதே மாதிரி இன்னும் டேவோட லோ 43,330 இல்லாட்டி 350 இந்த ரீஜனும் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுக்குள்ளே மூமெண்டம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேவா?